தக்கோலம் ஆற்காடுன்னு நிறைய பேர்களை பார்த்த மண் இந்த மண். அப்படிப்பட்ட மண்ணிலிருந்து 2026 ஜனநாயக போர்ல டெல்லி அணியை வீழ்த்தி தமிழ்நாடு அணி வெற்றி பெற உங்க ஆதரவை கேட்டு நான் வந்திருக்கிறேன். சாதாரண பகுதியா இது? ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் சென்னை மாகாணத்தினுடைய முதல் நகராட்சியா உருவாக்கப்பட்ட வாலாஜாப்பேட்டை இங்கதான் இருக்கு. அது மட்டுமா, தென்னிந்தியாவினுடைய முதல் ரயில் சேவையும் சென்னை ராயபுரத்தில் இருந்து அம்மூர் வாலாஜா சாலைக்குத்தான் விடப்பட்டுச்சு. அண்ணல் காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு இந்தியாவிலேயே ராணிப்பேட்டையில தான் 13 நாள்ல அவருக்கு சிலை அமைக்கப்பட்டுச்சு. சோளிங்கர் நரசிம்ம பெருமாள் திருக்கோயில், INS ராஜாணி கடற்படை விமான தளம், மகேந்திரவாடி, ஆற்காடு கோட்டை என பல்வேறு சிறப்புகளை கொண்ட ராணிப்பேட்டைக்கு சிறப்பான ஆட்சி தொடர ஆதரவு கேட்டு நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் பாதி மாவட்டங்களை நான் கவர் பண்ணிட்டேன். திராவிட மாடல் 2.0க்கு எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. ராணிப்பேட்டையும் ரெடியா? சத்தமா? இவ்வளவுதானா? நன்றி. இப்போ உங்கள் அனுமதியோடு நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை இங்கே உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அறிமுகமான ஆட்கள் தான் இருந்தாலும் மரபுப்படி அறிமுகப்படுத்த போறேன். முதல்ல ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஆர் காந்தி. ஹலோ, கொஞ்சம் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காந்தி 5 ஆண்டு காலம் கைத்தறி மற்றும் துணிநூல் துறையினுடைய அமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். எனவே அவருக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும். அடுத்து ஆற்காடு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தம்பி ஈஸ்வரப்பன் அவர்கள் ஆற்காடு நகரமன்ற தலைவராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக உயர்ந்தவர். சட்டமன்றத்தில் பேசும்போது தனக்கென தனி பாணியில பேசக்கூடியவர். எல்லோரும் ரசிக்கும்படியாக அவருடைய பேச்சு இருக்கும். ஆற்காடு தொகுதிக்கு பல்வேறு பணிகளை, வளர்ச்சி பணிகளை கொண்டு வந்து இருக்கிறார். எனவே அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தரணும். அடுத்து சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த AM முனிரத்னம் அவர்கள். முனிரத்னம் அவர்கள் நீண்டகால அரசியல் பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர். மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். சோளிங்கர் பேரூராட்சியின் தலைவராக இருந்தவர். சோளிங்கர் மக்கள் மீண்டும் அவருக்கு கை சின்னத்தில் வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கணும். அடுத்து அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி
நமது வெல்லும் வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சார்ந்த எழில் கரோலின், முன்னாள் ஒன்றிய அமைச்சர் தலித் எழில்மலை அவர்களுடைய மகள், நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களால் வேட்பாளராக அடையாளம் காட்டப்பட்டிருக்கக்கூடியவர். உச்ச நீதிமன்றம், பன்னாட்டு நீதிமன்றம் ஆகியவற்றில் வழக்கறிஞராக இருந்தவர். மக்கள் பணியாற்ற வந்திருக்கிறார். அவருக்கு பானை சின்னத்தில் நீங்கள் வாக்கினை வழங்கிட வேண்டும். நம்மோட 4 வேட்பாளருடைய வெற்றியும் உறுதியா? இன்னும் சத்தமா? நன்றி. வேட்பாளரை இப்போ உட்காரலாம். உங்களுக்கு சீட்டு இப்பவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்தியாவுக்கு மாடலா அமைஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களையும் உங்க மாவட்டத்துக்கான வளர்ச்சி பணிகளையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் உங்க ஆதரவை உரிமையோடு கேட்க வந்திருக்கிறேன். அதுல முக்கியமான சிலவற்றை மட்டும் இப்ப நான் சொல்றேன். ராணிப்பேட்டை இளைஞர்களுக்கு வரப்பிரசாதமா அறிவுசார் மையம் திறக்கப்பட்டிருக்கு. பல 100 பேர் போட்டித் தேர்வுகளுக்கு இங்க வந்து தயாராகுகிறாங்க. உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆற்காடு ஆரணி புறவழி சாலை நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. பழுதடைந்த ஆற்காடு பேருந்து நிலைய கட்டடம் அகற்றப்பட்டு புதுசா பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருது. ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில வெள்ளகுளம், பெண்ணகர், வாழைப்பந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் புதுசா தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கு. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை குறுக்க ஆற்காட்டில இருந்து ராணிப்பேட்டை போறதுக்கு மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில பல்வேறு இடங்கள்ல பூங்காக்கள், உடற்பயிற்சி மையங்கள், சாலை விரிவாக்கம், தெருவிளக்குகள், புதிய கால்வாய்கள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செஞ்சு தரப்பட்டிருக்கு. ஆற்காடு தொகுதியில நிறைய ஏரிகளை சீரமைச்சிருக்கிறோம். ராணிப்பேட்டை மற்றும் சோளிங்கர்ல புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருது. ராணிப்பேட்டை வாரை சந்த வணிக வளாகம் கட்டப்பட்டு இருக்கு. மேல் விசாரத்தில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய கட்டணம், வாலாஜாப்பேட்டை திமிரியில புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கு. ராணிப்பேட்டையில பணிபுரியும் பெண்களுக்காக தோழி மகளிர் விடுதிய திறந்து வச்சிருக்கிறேன். பேரூராட்சியாக இருந்த சோளிங்கர் நகராட்சியாக தரம் உயர்வு. சோளிங்கர் புதிய பேருந்து நிலைய பணிகள் நிறைவு பெற்றிருக்கு. சோளிங்கர் மேல் வெங்கடாபுரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில புதிய கட்டணம். பாலாறு அணைக்கட்டுக்கு 200 கோடி ரூபாயில புனரமைக்கப்பட்டிருக்கு. பாலாஜா அறிஞரண்ணா அரசு மகளிர் கல்லூரியில கூடுதல் கட்டணம். மேல்பாக்கத்தில் பழங்குடியினருக்காக 41 குடியிருப்புகள் திறக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல கடந்த மாதம் பிப்ரவரி மாசம் பணப்பாக்க சிப்காட்ல 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய டாடா மோட்டார்ஸ் ஜாகுவார் லேண்ட் ரோவர் நவீன வாகன உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்கி வச்சேன். தொடங்கி மட்டும் அமைச்சேன். அங்கு தயாரிக்கப்பட்ட முதல் ரேஞ்ச் ரோவர் கார்ல டாடா குழுமத்துடைய தலைவர் அவர்களை பக்கத்தில் உட்கார வச்சு நானே கார் ஓட்டி இருக்கிறேன். பாத்தீங்களா? அதெல்லாம் இந்த தொழிற்சாலை வந்ததால
உலகமே இன்னைக்கு ராணிப்பேட்டைய உற்று நோக்க தொடங்கி இருக்கு. அது மட்டுமா, பணப்பாக்க சிப்காட்ல 25,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் தைவான் கம்பெனியோட காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினேன். இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, 85 விழுக்காடு கிராமப்புற பெண்களுக்குத்தான் இங்க வேலை கிடைக்க போகுது. இப்படி ராணிப்பேட்டையோட தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, உட்கட்டமைப்பு வசதிக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தொகுதிக்கும் இது போல நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை சொல்லித்தான் இன்றைக்கு வாக்குகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தையும் வளர்த்த காரணத்தால் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்றைக்கு வளர்ந்திருக்கு. அது எப்படி? ஒன்றிய பாஜக அரசு தயவு இல்லாமலேயே இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம். பாஜக அரசு பல ஆயிரம் கோடிகள் வாரி வழங்கியும் அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்களால இந்த வளர்ச்சியை காமிக்க முடியல. நம்ம வீடுகள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா படிக்கிற புள்ள எங்க இருந்தாலும் படிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல திறமை இருந்தா தடைகளை மீறியும் சாதிக்கலாம் என்பதற்கு திராவிட மாடல் சிறந்த எடுத்துக்காட்டாக என்று விளங்குகிறது. தமிழ்நாடு வளர்ந்தா அது இந்தியாவுக்கு தானே வளர்ச்சி என்று பாஜக நினைச்சு பார்க்கல. அந்த அளவுக்கு நம்ம மேல, நம்முடைய வளர்ச்சி மேல பொறாம. தமிழர்களுடைய அடையாளமே தமிழ், நம்முடைய தாய்மொழி தான். தமிழர், தமிழ்நாடு, இப்படி நம்முடைய இனம், நம்ம வாழுற மாநிலம் என எல்லாமே மொழியை அடிப்படையாக கொண்டதுதான்.